ரஜத் படிக்கராச்சி 33 பாலுக்கு 93 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அதே நம்ம ஆனா பெருசா பேசணும். ஆனா இந்த சின்ன பையன் 29 பாலுக்கு 97 ரன் கிட்ட அடிச்சிருப்பாரு. இன்னொரு 3 ரன் அடிச்சிருந்தா கிறிஸ் கெயிலோட ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரி அந்த ரெக்கார்டே வந்து பாத்தீங்கன்னா பீட் ஆயிருக்கும். ஆனா இப்ப அந்த ரெக்கார்டு தான் போச்சு. இப்ப புதுசா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. ஒரு சீசன்ல கெயில் மட்டும் தான் 59 சிக்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. அந்த ரெக்கார்டை 15 வருஷமா யாராலுமே பீட் பண்ண முடியல. ஆனா இப்ப இந்த 15 வயசு பையன் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சீசன்ல 61 சிக்ஸோட நிக்கிறாரு. அடுத்த மேட்ச் வர குவாலிஃபயர் 2 ஜிடிக்கு அகைன்ஸ்டா ஆட போறாரு. அதுல எத்தனை சிக்ஸ் அடிக்க போறாருன்னு தெரியல. இந்த ரெக்கார்டை பீட் பண்ண மாதிரியே ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரி அந்த ரெக்கார்டை அடுத்த சீசன்ல கண்டிப்பா பீட் பண்ணுவாரு. இல்ல இந்த மேட்ச்ல கூட பீட் பண்ணா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்மள பார்த்து வீட்டுக்கு போகணும். இதோ இந்த மாதிரி சொன்னவலாம் இன்னைக்கு ஒரு 15 வயசு சின்ன பையனால அவன் வீட்டுக்கு போகப்பட்டான். நம்மள பார்த்து வீட்டுக்கு போன்னு சொன்னவன் காலி. நம்மள பார்த்து விசில் அடிச்சவன் இன்னைக்கு காலி ஆவானா இல்லையான்னு பார்ப்போம். எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா SRH மட்டும் ஜெயிச்சு அந்த ஃபைனல் பையன் தான் நம்ம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கோலி வர்சஸ் எட்வின் அந்த ஒரு ரைவல்ரியை பார்த்திருக்கலாம். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் அடுத்த சீசன் அதை நம்ம கண்டிப்பா பார்க்க தான் போறோம். நீங்க சொல்லுங்க, ரெண்டே கேள்வி ஒரே டீம், யார் இன்னைக்கு ஜெயிச்சு ஃபைனல் போவா, யார் இன்னைக்கு தோத்து வீட்டுக்கு போவா, தோக்குறவங்க என்ன ரீசனால தோப்பாங்க, ஜெயிக்கிறவங்க என்ன ரீசனால ஜெயிப்பாங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.